மாக்காணி அவர்கள் தனது ஆளுமை கனடாவில் நிரூபிக்கப்படுவதற்கான ஒரு காலத்தை கொண்டிருக்கின்ற பொழுதும் உலக அளவில் அவருடைய ஆளுமை அல்லது பேச்சு திறன் என்பது அதிவேக வரவேற்பை பெறுவதாகவும் உலக மட்ட தலைவர்களிடையே முதன்மையான தலைவராக அவர் நிகழ்கின்றார் என்பதற்கு இன்று இரண்டாம் உதாரணமாக இடம்பெற்ற விடயமாக நாங்கள் இதனை பார்க்கலாம். எக்கனாமிக் கிளப் எனப்படுகின்ற இந்த இடத்தில் பல நூற்றாண்டுகளாக மேனிய நாடுகளின் தலைவர்கள் உரையாற்றுகின்ற ஒரு இடமாகவும் அது அமெரிக்க முதலீட்டாளர்களை கவர்வதற்கான ஒரு சந்தையாகவும் இருந்து வந்திருக்கின்றது. அந்த வகையில் கனேடிய தலைவர்களில் அதனை ஒரு பெரும்பாலும் ஒரு ஆளுமையுடன் பாவித்தவராக இன்று தன்னை அவர் நிலைநிறுத்திக் கொண்டுள்ளார் என்றது உண்மையாக இருக்கின்றது. லோ எமிஷன் என்கின்ற வார்த்தையை பாவித்தார். அதாவது இருக்கின்றதிலே திறமான எண்ணெய் அல்லது எரிவாயு எங்களிடம் இருக்கின்றது, அதனை நாங்கள் இதுவரையில் பயன்படுத்தவில்லை அல்லது எடுக்கவில்லை, இனி எடுத்து அதனை விநியோகிப்போம் என்கின்ற பொழுது இந்த ஏற்கிற தன்மை என்பது கனடாவின் மத்திய வங்கியானது இந்த பொருளாதாரம் மிகவும் சிதைந்த ஒரு காலத்தில் கனடா தாக்கு பிடித்து மீண்டு வருகின்றது என்கின்ற ஒரு செய்தியை சொல்லுகின்றது. அதல பாதால பொருளாதார நெருக்கடிக்குள் வீழப் போகின்றோம் என்று நினைத்திருந்த சமயத்தில் இவ்வாறான முதலீடுகள் வந்தவை போன்றவைதான் இந்த இன்றைய மத்திய வங்கி ஆளுநர் நயத்தின் அறிவிப்பிற்கு காரணமாக இருக்கிறது. தப்பி இருக்கின்றோம் அல்லது தப்பி பிழைத்து வருகின்றோம் என்கின்ற கருத்துப்படலான அறிவிப்பு தெரிவித்திருக்கின்றது.